கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர், என்னுடைய ஊழியத்தையும் பணிகளையும் ஆசீர்வதித்தீர். இந்த காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர் ராஜா. இந்த நாளிலே உங்களுடைய இறை வார்த்தைகளோடு ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தார். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்த ராஜா. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ உடைய அடியார்களை நீர் ஆண்டவர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் கடவுளை துதிக்கும்படியாக 597வது பாடலாகிய ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 597வது பாடல். ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. ஆதியிலே வார்த்தையுண்டு, அவரவர் வாழ்ந்திடவே. பாதியிலே நல்மீட்பர் வந்தார், இந்த பாவிகள் குறை போக்க. ஆதியிலே வார்த்தையுண்டு, அவரவர் வாழ்ந்திடவே. பாதியிலே நல்மீட்பர் வந்தார், இந்த பாவிகள் குறை போக்க. எந்த பொன்னும் பொருளும் அழிந்தோடும், இந்த மண்ணில் வாழ்வு அற்று போகும். மேலோக வாழ்வு நிலை காணும். ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வாய். தூய்மையுடன் வாழ்ந்திடவே அவர் பாதையில் நடந்து செல்ல. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வாய். தூய்மையுடன் வாழ்ந்திடவே அவர் பாதையில் நடந்து செல்ல. இந்த லோகம் உனக்கு சொந்தமல்ல, பூலோக வாழ்வு நிலையல்ல. பரலோக வாழ்வு நிலை கொள்ள. ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட. ஒரு நாளில் இயேசுராஜன்
ராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. ஒரு நாளிலே சுராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட. ஒரு நாளிலே சுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியில் 2 கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நீர்க்கோவை நோயாளியை ஆண்டவர் சுகமாக்குதல். பின்பு 7 முதல் 14 வசனங்களிலே விருந்துகளிலே மக்கள் தன்னுடைய இடத்தை தேடி ஓடுகிறதை கண்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு போதனை என்று 2 பகுதி நம்ம பார்க்குறோம். முதல் பகுதி இங்கே ஹம்பிளிங் அவர் செல்வ்ஸ், ஹம்பிளிங் அவர் செல்வ்ஸ், 2த்துக்குமே ஹம்பிளிங் அவர் செல்வ்ஸ் என்ற தலைப்பை நம்ம கொடுக்கலாம். தாழ்மை, நம்மை தாழ்மையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல். இங்கே நீர்க்கோவை நோயாளி என்று சொல்லுகிற போது இன்றைக்கும் நிறைய பேர் இந்த நோயினாலே பாதிக்கப்படுகிறாங்க. அதாவது உடலில் இருக்கின்ற ஹார்ட், அதாவது இருதயம், லிவர் போன்ற பகுதிகளில் அதிகமான நீர் சேர்ந்து அவர்களுக்கு உடலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது நாளடைவில் உடலில் பருமனை வர வைத்து உடல் மிக பருமனாய் காணப்படும். உடலில் கை, கால் எல்லாவற்றிலும் நீர் சேர்ந்து வீங்கி போய்விடும். இன்றைக்கி நம்ம இந்த வியாதியை இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நீர் கோத்துக்குச்சின்னு சொல்லுவாங்க. நீர் அதிகமாக இருக்குது, அதனால் நடக்க முடியல, உட்கார முடியல, எழ முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீர்க்கோவை என்கின்ற வியாதிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் அந்த மனிதனை சுகப்படுத்துகிறார். ஆமென். ஓய்வு நாளில் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தார்கள். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பார்த்தீங்களா, இந்த நீர்க்கோவை மனிதன் வருகிறார். அங்கே ஓய்வு நாளில் ஆண்டவர் இருக்கிறாரு. பரிசேயர் தலைவருடைய ஒரு வீட்டில் அவங்க விருந்துக்கு போகிறாங்க. அது என்றைக்குன்னு சொன்னால் ஓய்வு நாள். ஓய்வு நாளை பற்றி நமக்கு போதனைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமறையில் 3வது கற்பனையே ஓய்வு நாளை பற்றி தான் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த உலகத்தில் நீ கடவுளுடைய நாமத்தை பரிசுத்தமாய் எண்ணி போற்ற வேண்டும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், நாம் கடவுளுக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணாமல் கேட்டு அதன் ஞான பிரசங்கம் என்பதை உணர்ந்து அது எப்படியாய் சொல்லுகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பின்பற்ற வேண்டும். பெரேயாவின் மக்கள், திருச்சபையின் மக்கள் கடவுளுடைய வாசித்து ஆராய்ந்து அறிந்து அது என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதுபோல நாமும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற ஞாயிற்றுக்கிழமையில் அதை எழுதி வைத்து குறித்து வைத்து அதை படித்து அது நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு அதன்படி நம்ம ஆய்வு செய்து வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியம். ஓய்வு நாளில் ஆராதனைக்கு செல்வதை விட, அதாவது சண்டேயில் ஆராதனைக்கு செல்வதை விட பெரிய வேலை நம்ம உலகத்தில் எதுவுமே கிடையாது, இருக்கவும் கூடாது. ஏனென்றால் இன்றைக்கி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கே செல்லுவதில்லை. கேட்டால்
அன்றைக்கி தான் ஐயா எங்களுக்கு லீவு, அதனால் நாங்கள் துணியை துவைக்கிறோம், எல்லோரும் வெளியே போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம் அல்லது கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லையா, எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஆராதனை கட் பண்ணிவிட்டு போகிறாங்க. அது எவ்வளோ பெரிய சாபம் என்பதை மறந்துடாதீங்க. அது ஆசீர்வாதமே இல்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும்னா நீங்கள் ஆண்டவரை தேடினே இருக்கணும். ஆனால் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் தினந்தோறும் ஆலயங்களுக்கு மசூதிக்கு போகிறாங்க. டெய்லி அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க இல்லையா. ஒவ்வொரு கோயிலுக்கு இந்து சகோதரர்களை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கோயிலுக்கு போய் அவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் டெய்லி 5 முறை தொழுகை செய்கிறாங்க. ஆனால் நாம் மட்டும்தான் சண்டேல மட்டும் போகிறோம். அந்த சண்டேலையும் நிறைய பேர் கட் பண்ணிடுறோம் இல்லையா. அது எவ்வளோ பெரிய தவறு, அது ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை நாம் புரிந்து கொள்வேன். இங்கே இவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். அப்போ ஆசரிக்கிற போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். 1. 2வது, ஓய்வு நாளிலே ஒரு வியாதியை குணமாக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் முன்வைக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது செய்யக்கூடாது தான், உண்மைதான். அது சட்டத்துக்கு புறமானது, விரோதமானது. அதனால்தான் இங்கே பரிசேயர் சதுசேயர் வாயே திறக்காமக்கிறாங்க. சாமி அதை செஞ்சுட்டு மாட்டுனுக்கு முழுகிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அந்த மனிதரை கையை பிடித்து சுகமாக்கினார். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாரு, ஓய்வு நாள் சட்டத்திற்கு மனுஷன் கட்டுப்பட்டவன் தான். ஆனால் ஓய்வு நாள் சட்டம் மனுஷனை விட பெருசு இல்லை. மனுஷனுக்கு தான் ஓய்வு நாள் சட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மனுஷன் ஓய்வு நாள் சட்டத்தை விட பெரியவனை தவிர சட்டம் மனுஷனை விட பெருசு அல்ல அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் முதலாவது நாம் கடவுளுடைய ஓய்வு நாளில் ஆண்டவரை தேட வேண்டும். 2வது, நீ அப்படி தேடி போனேன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, பலவீனம், துன்பம், துயரம் எதுவாக இருந்தாலும் மாறிப்போங்க. ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். அப்போ சுகத்தை கொடுத்து அனுப்பிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுக்குள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கும் அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது பரிசேயர் சதுசேயர் இந்த நாள் வரையில் இயேசுவை கிரிட்டிசைஸ் பண்ணே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை சொல்லவே முடியல இல்லையா. அப்போ இங்கே இந்த மக்கள் இடத்துல, குறிப்பாக பரிசேயர் சதுசேயர் இடத்துல ஆண்டவர் அவர்களுடைய அந்த விசுவாசத்தை சேலஞ்ச் பண்ணுறார். லீகலிசம் என்று சொல்வார்கள். ஜீசஸ் ஹீல்ஸ் எ மேன் வித் ட்ராப் சி. இங்கிலீஷில் நீர்க்கோவை என்று சொன்னால் ட்ராப் சி என்று அர்த்தம். ஆன் த சாபத், சேலஞ்சிங் த பாரிசிஸ் லீகலிசம். பரிசேயர் சதுசேயர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இதை செய்யாமல் இருந்தால் இதை ஆண்டவர் செய்யாமல் இருப்பார், இதை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் செய்வார் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் செய்வதை போல லீகலிசம் செய்தார்கள். அதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை பார்க்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 7-14 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுவது விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை என்று சொல்லுகிறார் இல்லையா. விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை. இங்கேயும் தாழ்மையை பற்றி தான் அவர் சொல்றார். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டிருந்ததை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவரை அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்குமே. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்துல அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே முதல் இடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்றார். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நமக்கு ஆண்டவர் சொல்லுவது நம்மை தாழ்த்த வேண்டும் இல்லையா. எந்த இடத்துலையுமே நம்ம பெரிய மனுஷனாக நினச்சிக்கூடாது. நம்ம தான் எல்லாமே, எனக்கு எல்லாம் பவர் இருக்குது, எல்லாம் சக்தி இருக்குது, நான் பெரியவன், நான் இந்த பதவியில் இருக்கிறேன். இல்லை, எதுவுமே நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல. மாற்றம் ஒன்றே மாறாது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கி இந்த பதவியில் இருக்கிற நாம் நாளைக்கு வேற ஒரு பதவியில் இருப்போம், அல்லது பதவியில் எல்லாம் கூட போயிடுவோம். அதனால் பதவிகளையும் பணத்தையும் வைத்து கொண்டு இன்றைக்கி நம்ம எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை தேடு, உன் ஆண்டவராகி கர்த்தரை நீ தேடு, உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீ தாழ்மை உள்ளவனாய் வாழும் இல்லையா. ஆண்டவர் அதான் சொல்றார், நீ தாழ்மை உள்ளவனாய் இருந்தால் உனக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததே தாழ்மை உள்ளவராக தான் பிறந்தார். ஆமென்.
மாட்டு தொழுவத்தில் அவரை கடத்தி வைத்திருந்தார்கள். அவருக்கென்று தனி வீடு இல்லை, அவருக்கென்று தனி தொட்டில் இல்லை, அவருக்கு புது ஆடைகள் இல்லை, நல்ல உணவு இல்லை. ஆனாலும் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். கடைசி அவர் மரிக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு கல்லறை இல்லை இல்லையா? அரிமத்தியா யோசேப்புடைய கல்லறையை தான் கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தாழ்மையிலே வாழ்ந்த ஆண்டவர், அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் எவ்வளவு தாழ்த்தப்பட்டாரோ அவ்வளவு உயர்த்தப்பட்டார். இந்த உலகத்தினுடைய எல்லா முழங்கால்கள் முடங்கும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் நம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:5-11 வசனங்கள் நீங்கள் பார்க்கும்போது அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றெல்லாம் வருது. அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை மேலே உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னால், ஹியூமிலிட்டி, இந்த தாழ்மை இஸ் எசென்ஷியல் ஃபார் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோடு நாம் உறவு கொள்வதற்கு இந்த தாழ்மை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவியாக இருக்கிறது. அதே போல் நம்ம எங்கே இருக்கிறோன்றதை நம்ம பார்க்கணும். ரெகக்னைஸ் யுவர் பிளேஸ் அண்ட் டோன்ட் எக்ஸால்ட் யுவர் செல்ஃப். நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கடவுள் உயர்த்துவார். அதே போல் இன்றைக்கு இருக்கின்ற சமூக காரியங்கள், ஜீசஸ் சேலஞ்சஸ் சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இருக்கின்ற சில காரியங்கள், அதாவது இங்கே தான் உக்காரணும், அங்கே தான் உக்காரணும், அப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறார். ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் தாழ்மையாக இருங்க, நீங்கள் உயர்த்த பெறுவீர்கள். அப்போது இந்த உலகத்தில் பெருமை, அகந்தை எல்லாம் பிசாசுக்குரியதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்மை அது வீழ்த்தி விடுகிறதாய் இருக்குது. அமைதி, பொறுமை, தாழ்மை இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? அதே போல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, அது முக்கியமான ஒரு கருத்தை இன்றைக்கி நாமும் அதை மதிக்கணும், மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் த வேல்யூ ஆஃப் சர்விங் அதர்ஸ் இன் காட்ஸ் கிங்டம். கடவுளுடைய ராஜ்யத்தில் மற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்கிறப்போ இல்லையா? ஆண்டவரே சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இதோ மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகும், அநேகரை மீட்கும் பொருளாக அவர் வந்திருக்கிறார். நீதிமொழிகள் 25:6-7 பார்க்குறோம். மத்தேயு 20:26-28 பார்க்குறோம். லூக்கா 18:9-19-14 பார்க்குறோம். பிலிப்பியர் 2:3-8 பார்க்குறோம். சங்கீதம் 138:6 பார்க்குறோம். நீதிமொழிகள் 29:23 பார்க்குறோம். பெருமை அது அழிந்து போகும் என்று. ஏசாயா 66:2 பார்க்குறோம். ஆண்டவர் தாழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 23:12 இதே பகுதி அங்கே வருகிறது. லூக்கா 1:52-53 ஆண்டவர் தன்னை உயர்த்தாமல் அவர் அமைதியோடு அவர் இருந்தார் என்று பார்க்குறோம். அதே போல் ரோமர் 12:16 பார்க்குறோம், எல்லாரோட ஒற்றுமையோடு வாழுங்க, பெருமை கொள்ளாதீர்கள் என்று பார்க்குறோம். 1 பேதுரு 5:5-6 பார்க்குறோம், தாழ்மையை ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள், கடவுள் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 4:6-10 கடவுள் பெருமையை எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? அவர் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலை வேளையிலே ஆண்டவருடைய ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரித்து அந்த ஓய்வு நாளுக்கு நம்ம மதிப்பளித்து ஆண்டவருடைய இந்த ஆலயத்துக்கு எப்பொழுதுமே நம்ம செல்லுவதற்கான முனைப்பை காட்ட வேண்டும். 1. 2வது தாழ்மை. கிறிஸ்தவ குணாத கேரக்டர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லுகிற போது மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த தாழ்மை. இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தது. அந்த மீட்டிங்கெல்லாம் முடிந்த பிறகு வந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்தார்கள். அந்த உணவெல்லாம் தீர்ந்த பிறகு அங்கே எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அந்த மீட்டிங்கில் மிக முக்கியமாக இருந்தவர் நம்முடைய தேச தந்தை என்று சொல்லப்படுகிற காந்தியடிகள். அவர்களும் என்ன பண்ணார், தன்னுடைய உடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கிச்சனில் போய் எல்லா பாத்திரங்களையும் கழுவி கொண்டு இருக்கிறார். அப்போது எல்லாரும் இவங்க தேடுறாங்க, காந்தியடிகள் எங்கன்னு சொல்லி அவர் எல்லாரும் பார்க்கறதுக்கு உக்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது அவர் ஆளே இல்லை. ஏன்னா அவர் அடையாளமே தெரியாத அளவுக்கு உடலெல்லாம் கறி. அதே போல் அவர் வேலை செஞ்சுனே இருக்கிறார். கடைசியாக கிச்சனில் போய் அவரை கண்டுபிடிச்சி, ஐயா ஏன் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு யார் இந்த வேலையெல்லாம் வைக்கிறாங்கன்னா, யார் எனக்கு அந்த வேலையை வைக்கல, நான் இந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் கூட பணிவிடைக்காரனாக இருக்கிறேன்,
ஒரு நல்ல பணிவிடைக்காரன் தான், தாழ்மையாக இருக்கிறவன் தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையோடு இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கு. ஆகவே தன்னைத்தானே உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான் என்ற வார்த்தையை இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம் முன்னேற தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் நாளிலே கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக எண்ணி ஆசரிக்கவும், அந்த ஓய்வு நாளில் நம்முடைய ஆலயத்துக்கு சென்று நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தார். ஆண்டவர், ரெண்டாவது நாங்கள் கேட்ட வார்த்தை தாழ்மை. எங்களை நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக எண்ணிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் பட்டங்களில் இருந்தாலும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிற போது அந்த தாழ்மையே எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது ராஜா. ஆகவே நாங்களும் இந்த உலகத்தில் தாழ்மையோடு வாழ கிருபை தார். நீரே இந்த உலகத்தில் தாழ்மையாக வந்தீர், தாழ்மையாய் வாழ்ந்தீர், தாழ்மையோடு மரித்து உயிர் தெளிந்தீர் ராஜா. அதுபோல் நாங்களும் கூட என் வாழ்க்கை தாழ்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தார். குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள் எல்லாம் தங்களை ஆண்டவர் தாழ்த்தவும், நீர் ஆண்டவரை அவர்களை உயர்த்தும்படியாக கெஞ்சி மன்றாடணும். இது இந்த உலகத்தில் ஆண்டவர் இருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். இந்த காணொளி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக நம்முடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கராச்சு. இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவர் ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசீர்வாதம் வழி நடத்தும். என்னுடைய சாக்கோ சாருக்காக, ஆண்டவர் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசை வழி ஊழியத்தில் பயணத்தில் இருக்கும்போது திவ்ய பிரசன்னம் இவர்களோடு கூட தங்கியிருந்து ஆண்டவரே இவர்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த நாளிலே ஆண்டவரே உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. இருக்கிற போர், பதற்றங்கள், பிரச்சனைகள், இயற்கை பேரிடர்கள், பெரிய மழை, காட்டுத்தீ எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவர். உலகம் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஆண்டவரை மிஷினரிமார்கள், பாஸ்டர்ஸ் ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கும். குறிப்பாக இந்தியாவில் பணியாற்றுகிற மிஷினரிகளுக்காக ஜபிக்கிறோம். FMBB மிஷினரிகள், ஜெம்ஸ் மிஷினரிகள், IMS, NMSI மிஷினரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த நாளில் இப்படி தாய் திருச்சபையாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள் ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கும். இப்படி பள்ளிக்கூடங்கள், ஸ்தாபனங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இப்படி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இப்படி தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானமாய் வாழ கிருபை தாரும். குறிப்பாய் மீண்டுமாய் மணிப்பூரில் கலவரங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவரே அந்த கலவரங்கள் அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தார். அது மாறட்டும் ராஜா. அங்கே அமைதியான சூழல் உருவாய் கர்த்தர் ஆண்டவரை வாழ கிருபை தார். இந்த நேரத்தில் பலவீனம் உண்டு, சுகவீனம் உண்டு, கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க, மாற்றுங்க ராஜா. இதனுடைய ஆண்டவரே தமிழ்நாட்டில் எப்பொழுதும் நாங்கள் அமைதியோடு ஒற்றுமையோடு வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கும். எல்லா திருச்சபைகளும் திருச்சபையுடைய ஆண்டவர் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவரை பலவீனமாய் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்கள். என்னுடைய மூத்த விசுவாசிகள், 1000 மக்கள், ஆயர்கள், ஆண்டவர் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். கரஸ்பாண்டன்ஸ்க்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். பலவீனமார்களை கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தார். அதே போல் இந்த நாளில் இப்படி அருமையான FMBB மிஷினரிகள் கவிதா டென்சிங் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மகள் லிசா மராக்லின் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கீமோதெரப்பிக்காக ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி ஆண்டவரே பாடி ஃபுல் செக்கப்புக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். டோனாவூரில் இருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்கள். மகளுக்கு ஏற்ற வேளையில் நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவர் உலகத்தில் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நீ ஊழியத்தை செய்கிற போது நீர் ஆண்டவரே ஓடு தங்கியிருந்து கைவிடாத தேவனாக இருக்க வேண்டுமா நான் ஜபிக்கும். அதே போல் என்னுடைய அருமையான ஆண்டவரே ஒசூர் பகுதியில் என்னுடைய ரெகுலர் வீவராக இருக்கின்ற அன்பு ஆண்டவர் எலிசபெத் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார். இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்த அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தந்து நீர் வழி நடத்துங்க. அன்பான கணவன், அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துகிறாச்சு. தொடர்ந்து இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வாதம். இந்த நாளின் ஆண்டவரே பணிகள், பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, தூய ஆவின் ஐக்கியம் இந்த நாளில் நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.